Hi children, welcome to Math Rhythm. இப்போ நம்ம கிளாஸ் 9 CBSE மேக்ஸ்ல 7th சாப்டர் ட்ரையாங்கிள்ஸ். இதுல நம்ம ASA and AAS இந்த ரெண்டு ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல நம்ம சைடு ஆங்கிள் சைடு SAS ரூல் பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோல நம்ம இந்த ரெண்டு ரூல்ஸையும் பார்க்கலாம். ஓகே. ASA congruence rule. ASA என்றது angle side angle. Construct two triangles in which two angles are 60 degree and 45 degree and the side included between these angles is 4 centimeter. ரெண்டு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரெண்டு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, 60 டிகிரி அண்ட் 45 டிகிரின்ட்டு. அந்த ரெண்டு ஆங்கிளுக்கும் இடையில உள்ள சைடு கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரெண்டு ஆங்கிள்ஸ் வந்து 60 டிகிரி அண்ட் 45 டிகிரி. ஸோ 60 டிகிரி 45 டிகிரி, அதுக்கு இடையில உள்ள சைடு இன்க்ளூடட் சைடு வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கான்குரியன்ஸ் வந்து SAS ரூல் இல்லையா? SAS ரூல்னா நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ரெண்டு சைட்ஸ் ரெண்டு ட்ரையாங்கிள்ல ஈக்குவலா இருக்கும், இடையில உள்ள இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம சைடு ஆங்கிள் சைடு ரூல்னு சொல்றோம். இப்போ ASA கான்குரியன்ஸ் ரூல்ல என்னன்னா ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு, இன்க்ளூடட் சைடு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? ரெண்டு ஆங்கிளுக்கும் இடையில உள்ள சைடு ஈக்குவலா இருக்கு. If one triangle is placed on the other, these triangles cover each other completely. So these two triangles are congruent. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்து இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குருயண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தியரம் 7.1ல் நமக்கு ASA கான்குருயன்ஸ் ரூல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குருயண்ட் இஃப் டூ ஆங்கிள்ஸ் அண்ட் த இன்க்ளூடட் சைட் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் ஈக்குவல் டு டூ ஆங்கிள்ஸ் அண்ட் இன்க்ளூடட் சைட் ஆஃப் அதர் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே டூ ஆங்கிள்ஸும் இன்க்ளூடட் சைடும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரியன்ட். ஓகே. இப்போ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ரெண்டு ட்ரையாங்கிள்லுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அண்ட் தென் இன்க்ளூடட் சைடும் ஈக்குவலாக இருக்கு. We are given two triangles ABC and DEF in which angle B is equal to angle E. Angle B யும் angle E யும் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி angle C is equal to angle F. Angle C is equal to angle F ன்னு கொடுத்துருக்காங்க. And then BC is equal to EF. BC யும் EF included sides. ஓகேவா? We need to prove that triangle ABC is congruent to triangle DEF. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போறோம்னா மூணு கேஸ் எடுத்துக்க போறோம். ஒரு கேஸ்ல வந்து AB யும் DE யும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு கேஸ்ல என்ன எடுத்துக்க போறோம்னா AB is less than DE ன்னு எடுத்துக்க போறோம். இன்னொரு கேஸ்ல AB is greater than DE ன்னு எடுத்துக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மூணு கேஸ் எடுத்து SAS ரூல் வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே. இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். கேஸ் 1ல let AB is equal to DE. AB யும் DE யும் ஈக்குவல்னு எடுத்திருக்கோம். ஸோ AB is equal to DE. AB is equal to DE நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஆங்கிள் B is equal to ஆங்கிள் E. இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் BC is equal to EF. அதுவும் given இல்லையா? BC யும் EF ம் நமக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருக்கு, இந்த சைடு ஈக்குவலாக இருக்கு, இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே இல்லையா? இந்த சைடு அண்ட் தென் இந்த இன்க்ளூடட் ஆங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ரெண்டு சைடும் இன்க்ளூடட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் ABC இஸ் கான்குரியன்ட் டு ட்ரையாங்கிள் DEF. கரெக்டா? ஸோ ட்ரையாங்கிள் ABC இஸ் கான்குரியன்ட் டு ட்ரையாங்கிள் DEF. இது வந்து பை SAS ரூல். ஸோ இப்போ AB இஸ் ஈக்குவல் டு DEன்னு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா? ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்குரியன்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்க்கலாம். கேஸ் 2ல நம்ம AB இஸ் கிரேட்டர் தென் DEன்னு எடுத்துக்கிறோம். Take point P on AB such that PB is equal to DE. ஸோ இது என்னன்னு உங்களுக்கு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். AB is greater than DEன்னு எடுத்துருக்கோமா? அப்போ இந்த DE விட ABயோட லென்த் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், DEயோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்தை ABயில் மார்க் பண்ணுறோம். அதுதான் பாயிண்ட் P. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம்? PB is equal to DEன்னு எழுதலாமா? Pக்கும் Bக்கும் இடையில உள்ள லென்த்தும் Dக்கும் Eக்கும் இடையில உள்ள லென்த் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ PB is equal to DE. நெக்ஸ்ட் ஆங்கிள் B is equal to ஆங்கிள் E இல்லையா? இது நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் B யும் ஆங்கிள் E யும் ஈக்குவல்னு. நெக்ஸ்ட் BC is equal to EF. இதுவும் given. BC யும் EF யும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ட்ரையாங்கிள் பிபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப். கரெக்டா? இந்த கேஸில் நம்ம ஏபி இஸ் கிரேட்டர் தன் டிஇன்னு எடுத்திருக்கோம். அதனால டிஇயோட லென்த்தை நம்ம ஏபியில் மார்க் பண்ணி அந்த ட்ரையாங்கிளை நம்ம பிபிசின்னு எடுத்திருக்கோம். அப்போ நமக்கு ட்ரையாங்கிள் பிபிசி இஸ் கான்க்ரூயன்ட் டு ட்ரையாங்கிள் டிஇஎஃப்னு வந்திருக்கு. ஓகேவா? பை எஸ்ஏஎஸ் ரூல். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் பிபிசி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, angle PCB. Angle PCB is equal to angle DFE ன்னு எழுதலாமா? ஏன்னா இந்த கேஸ்ல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ட்ரையாங்கிள் PBC is congruent to triangle DEF ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ PBCல உள்ள இந்த ஆங்கிளும் DEFல உள்ள இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டா? ஆனால் நமக்கு என்ன ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ACB is equal to angle DFEன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆங்கிள் பிசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இன்னு கிடைச்சிருக்கா? நமக்கு ஆங்கிள் ஏசிபி அண்ட் ஆங்கிள் பிசிபி இது ரெண்டுமே ஆங்கிள் டிஎஃப்இக்கு ஈக்குவல்னு வந்திருக்கா? ஸோ வி கேன் சே ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிபி. அப்போ இது எப்போ பாசிபிள்? திஸ் இஸ் பாசிபிள் இஃப் பி கோயின்சைட்ஸ் வித் ஏ. இது வந்து எப்போ பாசிபிள்னா ஏ அண்ட் பி ஒரே பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள் இல்லையா? ஏன்னா ஏபியில் பின்ற ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்னா பிபியும் டிஇயும் ஈக்குவல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆங்கிள் பிசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இன்னு வருது. ஆனால் நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்போ பாசிபிள்னா பின்ற பாயிண்ட் ஏன்ற பாயிண்ட் ஒரே பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். therefore BA is equal to ED. therefore triangle ABC is congruent to triangle DEF. புரியுதா? So this is also by SAS axiom இல்லையா? Side AB is equal to side DE and then angle B is equal to angle E and then side BC is equal to side EF. So by SAS rule triangle ABC is congruent to triangle DEF. Okay. இப்போ next case நம்ம என்ன எடுக்கணும்? AB is less than DE ன்னு எடுத்துக்கணுமா? Case 3. Let AB is less than DE. Take point M on DE such that AB is equal to ME. இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஒரு ட்ரையாங்கிள் ABC, இன்னொரு ட்ரையாங்கிள் DEF இல்லையா? இப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் பியும் ஆங்கிள் இயும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க, சேம். அதே மாதிரி ஆங்கிள் சியும் ஆங்கிள் எஃப்பும் சேம்னு கொடுத்துருக்காங்க. தென் சைட் பிசி இஸ் ஈக்குவல் டு சைட் இஎஃப். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிறது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஏபி இஸ் லெஸ் தென் டிஇன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம ஏபி என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம டிஇல மார்க் பண்ணி ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம எம்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்இன்னு அசியூம் பண்ணியிருக்கோமா? ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு எம்இ பை கன்ஸ்ட்ரக்ஷன். Angle B is equal to angle E, it is given. Then BC is equal to EF, இதுவும் given. So இப்போ நம்ம என்ன assume பண்ணியிருக்கோம்? AB யும் ME யும் equal and then angle B, angle E equal, இது வந்து given. BC யும் EF யும் equal, இது given. அப்போ by side angle side rule we can write triangle ABC is congruent to triangle MEF ன்னு எழுதலாமா? So triangle ABC is congruent to triangle MEF. கரெக்டா? அப்போ ஆங்கிள் ஏசிபி அதாவது இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் MFEன்னு எழுதலாமா? இந்த ஆங்கிள். ஏன்னா நம்ம இந்த ட்ரையாங்கிளும் கான்க்ரூயன்ட்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் MFEன்னு எழுதலாமா? இது வந்து பை சிபிசிடி, தட் இஸ் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ரூயன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஆனால் நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இன்னு கொடுத்துருக்காங்களா? இது வந்து கிவன் இல்லையா? அப்போது ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஎஃப்இன்னு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணபடி ஆங்கிள் ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எம்எஃப்இன்னு வருது. அப்போ வாட் we can write? ஆங்கிள் DFE is equal to angle MFE ன்னு எழுதலாமா? This is possible only if M coincides with D. So M உம் D யும் ஒரே பாயிண்டா இருந்தா மட்டும்தான் இது பாசிபிள். கரெக்டா? This is possible only if M coincides with D. அப்போ D யும் M உம் ஒரே பாயிண்ட் தான். கரெக்டா? So what we can write? Triangle ABC is congruent to triangle DEF. ஓகேவா? இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் இன்க்ளூடட் சைடு வந்து ஈக்குவலா இருந்ததுன்னா
that two triangles are congruent to each other. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அதுல ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஒரு சைடு ஈக்குவலா இருக்கு. ஆனா அந்த ஒரு சைடு வந்து இன்க்ளூடட் சைடு இல்லாம வேற ஏதாவது ஒரு சைடா இருந்தா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயண்டா இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, take two triangles in which two pairs of angles and one pair of corresponding sides are equal, but that side is not included between the corresponding equal pair of angles. அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம், ரெண்டு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு அண்ட் தென் ஒன் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு, பட் தட் சைட் இஸ் நாட் இன்க்ளூடட் பிட்வீன் த ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசி அண்ட் டிஇஎஃப். இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் இ ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம், ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் எஃப் ஆர் ஈக்குவல்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருந்தால் போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட்னு தெரியும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்க்ளூடட் சைடு எடுத்துக்காம இந்த சைடு எடுத்துக்கிறோம், ஈக்குவல் சைடுன்ட்டு. இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயன்ட்டான்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிளும் 60 டிகிரின்னு எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் 50 டிகிரின்னு எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிளும் 50 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த சைடு வந்து நம்ம 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம், இந்த சைடும் 5 சென்டிமீட்டர். இப்போ ட்ரையாங்கிள்ஸ்ல சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எவ்வளோ வரும்? 180 டிகிரி. அப்போ இந்த தேர்ட் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் என்ன வேல்யூ வரும்னு பார்க்கலாம். 60 50 ஆட் பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு வந்து 110 டிகிரி வரும் இல்லையா? அப்போ 180 டிகிரி மைனஸ் 110 டிகிரினா we will get 70 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் 70 டிகிரி, இந்த ஆங்கிளும் 70 டிகிரி. அப்போ நமக்கு இது எப்படி கிடைக்குது? இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவல். ஸோ பை ஆங்கிள் சைடு ஆங்கிள் ரூல் தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ரூயன்ட். ஸோ ரெண்டு ஆங்கிள் சேமாக இருந்து இன்க்ளூடட் சைடு இல்லாமல் வேற சைடு சேமாக இருந்தாலுமே that two triangles will be congruent. ஓகே, இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆங்கிள் சைடு கான்க்ரூயன்ஸ்னு சொல்றோம். அதாவது ஆங்கிள் and side, angle side congruence rule னு சொல்றோம். The sum of three angles of a triangle is 180 degree. So if two pairs of angles are equal, the third pair is also equal because ரெண்டு ஆங்கிள் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவலா இருக்கும்போது மூணாவது ஆங்கிளும் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த sum of two angles வந்து 180 டிகிரில இருந்து மைனஸ் பண்ணுவோம், அப்ப ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? So these two triangles are congruent. அப்போ நம்ம AAS congruence rule னா என்னன்னு பார்க்கலாம். Two triangles are congruent if any two pairs of angles and one pair of corresponding sides are equal. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா சைட்ஸோட வேல்யூ எதுவுமே கொடுக்காம மூணு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, மூணு ஆங்கிளுமே ரெண்டு ட்ரையாங்கிள்லயுமே சேமா இருக்கு. அப்போ அந்த ட்ரையாங்கிள் கான்க்ரூயண்டா இருக்குமான்னு செக் பண்ணலாம். Draw triangles with 40 degree, 50 degree and 90 degree. How many such triangles can you draw? இப்போ நமக்கு மூணு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சைடோட வேல்யூ எதுக்குமே கொடுக்கல. அப்போ நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி வரும். ஆங்கிள்ஸ் வந்து சேமாக இருக்கும், இந்த எல்லா ட்ரையாங்கிள்ஸ்லையுமே மூணு ஆங்கிள்ஸும் சேமாக இருக்கும், ஆனால் சைடோட லென்த் டிஃபர் ஆகுது இல்லையா? ஸோ நம்ம இப்படி ட்ரா பண்ணும்போது சில ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயண்ட்டாக இருக்கலாம், சில ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ரூயண்ட்டாக இல்லாமலும் இருக்கலாம். Observe that the triangles may or may not be congruent to each other. So, equality of three angles is not sufficient for congruence of triangles. So, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்து ரெண்டு ட்ரையாங்கிள்லையுமே மூணு ஆங்கிளுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிள் கான்க்ரூயண்ட்டாக தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ சைடு ஆங்கிள் சைடு ரூல் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸில் ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்து இன்க்ளூடட் ஆங்கிள் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் கான்க்ரூயண்ட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் சைடு ஆங்கிள் ரூல்ல ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்து இன்க்ளூடட் சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயண்டா தான் இருக்கும். இன்னொரு ரூல் என்ன பார்த்தோம்? AAS ரூல். ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்ல ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்து ஒரு சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த சைடு வந்து இன்க்ளூடட் சைடா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு ஆங்கிள்ஸ் அண்ட் தென் ஒன் சைடு ஈக்குவலா இருந்ததுன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்க்ரூயண்டா இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மூணு ஆங்கிள்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம், சைடை நம்ம கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ மூணு ஆங்கிள் மட்டும் எடுத்துட்டு நம்ம டிரா பண்ணோம்னா சைடோட லென்த் நம்ம எந்த வேல்யூ வேணா வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ these triangles may or may not be congruent. Therefore, for congruence of triangles, out of three equal parts, one has to be a side. So நம்ம மூணு பார்ட் ஈக்குவல் பார்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு பார்ட் கண்டிப்பா ஒரு சைடு இருக்கணும். ஓகேவா? ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் சைடு ஆங்கிள் கான்க்ரூயன்ஸ் ரூல் பார்த்தோம், ஆங்கிள் சைடு கான்க்ரூயன்ஸ் ரூல் பார்த்தோம். நெக்ஸ்ட் மூணு ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது வந்து கான்க்ரூயன்ஸ்க்கு சஃபிஷியன்ட்டானு பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம். Example 3. Line segment AB is parallel to another line segment CD. இப்போ இந்த ABயும் CDயும் parallel கொடுத்துட்டாங்க. O is the midpoint of AD. AD என்ற line segmentக்கு O வந்து midpoint.
show that triangle AOB is congruent to triangle DOC. triangle AOB யும் triangle DOC யும் congruent prove பண்ண சொல்லிருக்காங்க. O is also the midpoint of BC. செகண்ட் பார்ட்ல என்ன கேட்டிருக்காங்க, O வந்து BCக்கு மிட் பாயிண்ட்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிக்கலாம். AB இஸ் parallel to CDன்னு கொடுத்துருக்காங்களா? O is the midpoint of ADன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ OA is equal to ODன்னு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் AOB இஸ் கான்குரியன்ட் டு ட்ரையாங்கிள் DOCன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த AOBன்ற ட்ரையாங்கிளையும் CODன்ற ட்ரையாங்கிளையும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? திஸ் இஸ் ட்ரையாங்கிள் OAB. This is triangle ODC. கரெக்டா? இப்போ OA is equal to ODன்னு கொடுத்துட்டாங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்னு ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இப்போ இந்த டயக்ராமில் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். கரெக்டா? இப்போ நம்ம ரெண்டு இன்டர்செக்டிங் லைன்ஸ் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் லைன் செக்மெண்ட் AD அண்ட் திஸ் இஸ் லைன் செக்மெண்ட் BC. இப்போ இது ரெண்டும் ஓன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிளும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும்போது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குமா? ஆங்கிள் AOB இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் DOCன்னு எழுதலாமா? பிகாஸ் தே ஆர் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, AB அண்ட் CD ஆர் பேரலல்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம ரெண்டு பேரலல் லைன்ஸ் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் CD, திஸ் இஸ் AB. இப்போ ADன்றது டிரான்ஸ்வர்சல் இல்லையா? ரெண்டு பேரலல் லைன்ஸை ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா? இந்த பாயிண்ட் O கரெக்டா? ஸோ ஆங்கிள் OAB is equal to angle ODC. கரெக்டா? because they are alternate interior angles. ஏன்னா நமக்கு ABயும் CDயும் parallel கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு parallel lines ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணும்போது alternate interior angles ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த ஆங்கிளும் ஈக்குவல் கிடைச்சிருக்கு இல்லையா? ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு, இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருக்கு. அப்போ by AACA congruence rule these two triangles are congruent. triangle AOBயும் triangle DOCயும் congruent. ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் AOB and DOC, AO is equal to OD because O is the midpoint of AD. Next, angle AOB is equal to angle DOC. AOBன்றது இந்த ஆங்கிள், DOCன்றது இந்த ஆங்கிள் because they are vertically opposite angles. Next, angle OAB is equal to angle ODC. கரெக்டா? because they are alternate interior angles of AB and CD. AB is parallel to CD and AD is the transversal. ஓகேவா? இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்லையுமே ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? அண்ட் தென் இன்க்ளூடட் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஸோ தீஸ் டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்குரியன்ட். therefore triangle AOB is congruent to triangle DOC by ASA rule. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, O இஸ் ஆல்சோ த மிட் பாயிண்ட் ஆஃப் BCன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? செகண்ட் பார்ட் பார்க்கலாம். இப்போ இந்த BC லைன் இருக்கு இல்லையா, இதில் OC இஸ் ஈக்குவல் டு OBன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா O இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் BC. கரெக்டா? இப்போ OAB அண்ட் ODCன்ற ட்ரையாங்கிள்ஸில் ஆங்கிள் சைடு ஆங்கிள் ரூல் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட். ஓகேவா? ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கான்குரியண்ட்டாக இருந்தால் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும், இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதில் OB இஸ் ஈக்குவல் டு OCன்னு நமக்கு கிடைச்சிருக்கா? பை CPCT கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்குரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரியன்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது OB இஸ் ஈக்குவல் டு OCன்னு கிடைக்கும். திஸ் இஸ் பை CPCT. OBCக்கு மிட் பாயிண்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு OB இஸ் ஈக்குவல் டு OCன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ O இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் BC. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? 3 ரூல் கான்குரியன்ஸ்க்கு ரிலேட்டடாக பார்த்துருக்கோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் சைடு ஆங்கிள் சைடு ரூல் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆங்கிள் சைடு ஆங்கிள் அண்ட் ஆங்கிள் சைடு ரூல் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸசைஸ் சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.